வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தனியா குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்க வேண்டியதை தாளிச்சிருவோம். நாம கடுகு, அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துப்போம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுது. இப்போ சாம்பார் பொடி நல்லா ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண உடனே புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி, அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வரணும், அது கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துருவோம். உப்பை சேர்த்தாச்சு. இந்த பக்கம் இந்த சிம்லேயே வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் 2 போட்டிருக்கோம். ஒரு 3 வரமிளகா. சாம்பார் பொடியில ஏற்கனவே காரம் இருக்கும், ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தனியா வந்து நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 2 டீஸ்பூன் தோரம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து அரிசியும் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுபட்டுருக்கு. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்ததை நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து புளி தண்ணியும் நல்லா கொதிச்சிடுது. இப்போ நம்ம வறுத்த பொடியை சேர்த்துடலாம். வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்போ இது கூடவே வந்து வெல்லமும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து வறுத்து அரைச்ச பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான ஒரு தண்ணியும் விட்டாச்சு, வெல்லமும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்செடுத்து மேலாக கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்பூனுக்கு மேலே நல்லெண்ணெய், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய தனியா குழம்பு ரெடி. இதை நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பருப்பு தொகையில் நல்லாயிருக்கும், கூட்டு, தேங்காய் போட்ட கறி, காரக்கறி, அப்புறம் அப்பளம் எல்லாமே நல்லாயிருக்கும். சுட்டு அப்பளம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து தனியா குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.